கலாநிதி ரவுப் செயின் அவர்கள் தமிழில் எழுதி வழங்கிய இலங்கை முஸ்லிம்களின் தேசிய பங்களிப்பு என்ற வரலாற்று ஆய்வு நூலின் சிங்கள மொழிபெயர்ப்பான அபிமானவத் இதிகாசயக்க லாங்கேயே நூல் வெளியீட்டு விழா 28 கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் மிக விமர்சையாக நடைபெற்றது. ருகுணு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளரும் பிரபல மொழியியலாளருமான கலாநிதி தம்மிக ஜெயசிங்க அவர்களால் மிக நுணுக்கமாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ள இந்த நூலானது இலங்கை முஸ்லிம்கள் தேசத்துக்கு ஆற்றிய காத்திரமான பங்களிப்புகளை சிங்கள வாசகர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் ஒரு பாலமாக அமைகிறது. பகன மீடியாவின் தலைவர் ஜெயித் சாலிம் ரிஃபாய் மௌலானா தலைமையில் நடந்த இந்த சிறப்பு நிகழ்வில் புத்த சாசன மத விவகார மற்றும் கலாச்சார அமைச்சர் கலாநிதி ஹினிதும சுனில் செனவி பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்ததுடன் பேராதனை பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை பேராசிரியர் கலாநிதி ரோஹித தசநாயக்க அவர்கள் கலந்து கொண்டு இலங்கையின் வரலாற்றில் முஸ்லிம்களின் வரலாறு மிக ஆழமாக தொடர்பு பட்டிருப்பதை மிக விரிவாக விளக்கினார். இதேவேளை இந்நிகழ்வுடன் இணைந்ததாக பகன மீடியா நிறுவனத்தின் 7ஆம் ஆண்டு பூர்த்தி விழாவும் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தேசிய ஷூரா சபை தலைவருமான எம் சுகைர் பேசி, உலமா சபை செயலாளர் அஷேக் அர்க்கம் நூராமித் உட்பட தேசிய ஐக்கியத்திற்கான சர்வமத கூட்டமைப்பு, தர்மசக்தி அமைப்பு, புத்தளம் சர்வமத அமைப்பு ஆகிய சர்வமத அமைப்புகளின் மத தலைவர்களும் திணைக்கள தலைவர்கள், புத்திஜீவிகள், சமூக ஆர்வலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இலங்கையின் பல்லின சமூகங்களுக்கிடையில் புரிந்துணர்வையும் சகவாழ்வையும் ஏற்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட பகன மீடியாவின் துணை நிறுவனமான பகன பப்ளிகேஷன்ஸின் இந்த நூல் வெளியீடு நாட்டின் அறிவுசார் தளத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. புத்த சாசன மற்றும் மத விவகார கலாச்சார அமைச்சர் கலாநிதி சுனில் செனவி தனது உரையில் ஒரு நாட்டின் உண்மையான பலம் அதன் பன்முகத்தன்மையில் தான் உள்ளது என்பதை வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து பகன மீடியா நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு பின்னால் இருந்து உழைத்த அதன் ஊழியர்களின் அர்ப்பணிப்பை பாராட்டி அவர்களுக்கும் நினைவு சின்னங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. சர்வமத தலைவர்கள், புத்திஜீவிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்களின் பங்கேற்புடன் நடைபெற்ற இந்த விழாவை ஊடகவியலாளர்களான ஜாவித் யூசுப், லக்மினி நதிஷா மிக அழகிய முறையில் தொகுத்து வழங்கினர். இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றை தேசிய தளத்தில் மீள்பதிவு செய்த திருப்தியுடன் இவ்விழா இனிதே நிறைவு பெற்றது.